இப்போ நம்ம கோயிலெல்லாம் போகிறோம். கோயிலில் நமக்குன்னு ஒரு பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. இந்த பிரசாதம் எதுக்காக கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்காம தான் நம்ம பிரசாதம் கோயிலுக்கு போனால் ஏதோ பிரசாதம் கூட வாங்கி சாப்பிட்டு போகிறோன்னு இருக்கோம். உண்மையாகவே பிரசாதத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தன்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, கோயிலில் நம்ம வழிபடக்கூடிய தன்மைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிராற்றல், இறை வழிபாடு, நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஆன்மீக பணிகள், திருப்பணிகள், மந்திரம் சொல்றது, இது எல்லாமே நம்மளோட உயிர் தன்மையை வலிமையாக்கும். அதே போல நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், நம்ம சாப்பிட மருந்துகள், இது எல்லாமே நம்மளுடைய உடலை வலிமையாக்கும். இந்த உயிரும் உடலும் சம அளவுல வலிமை பெறும் போதுதான் நம்ம இங்க வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் நமக்கு பெருகும். ஸோ இந்த தன்மையை உணராமல் நாம பரிகாரன்ற பேர்ல ஏதோ ஒன்று செய்கிறோம். யாரோ சொல்றாங்க, ஒரு ஜோதிடர் ஒரு சொல்றாரு, போய் செய்கிறோம். அப்போ நமக்கு நடக்கலைன்னா இந்த இரண்டு தன்மையும் நாம் அங்கே அந்த நிகழ்வுல நடந்திருக்கான்னு நமக்கு பார்க்கணும். அப்போ நடக்காத பட்சத்தில் ஏதோ ஒரு தன்மை அதிகமாகவும் ஏதோ ஒரு தன்மை குறைந்தும் இருக்கும். ஸோ அப்போ நாம் இங்கே பிறந்ததே என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆசைகளை அனுபவிக்கிறதுக்காகவும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காக தான் பிறந்திருக்கும். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யணும்னா நம்மளோட உயிராற்றலும் வலிமை இருக்கணும், உடலும் அதுக்கேற்ற, ஏன்னா உயிர் நம்ம உடம்புல தங்கி இருக்கு. ஸோ அப்போ அந்த உடலும் வலிமையா இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம சொல்றோம். ஸோ இதன் அடிப்படையில் தான் கோயிலில் பிரசாதம் என்ற தன்மை நம்ம கொடுக்குறாங்க. அதில் ஆன்மீகமும் இருக்கும், அதில் உணவு தன்மையும் இருக்கும், உயிரை வளர்க்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும், உடலை வளர்க்கக்கூடிய ஆற்றலும். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சூட்சமான தகவலுடன் உங்களை சந்திப்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.